நிறைய பேச்சாளர்கள் உள்ளதா சுருக்கமாக முடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது 3வது கூட்டம். சொல்லி கொடுப்பார். பேசுறதே திருக்குறள் மாதிரி. ஆனா எனக்கு மகளிர் அணி இந்த டைம் ஒரு 5 நிமிஷமாவது பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட கூட்டத்திடலுக்கு மாலை வணக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாம ஒரு கடினமான ஒரு சூழலை சந்திச்சோம். அதாவது அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராததற்கு காரணம் மேற்கு மண்டலத்தில் நாம் பெற்ற தோல்வி. தமிழ்நாட்டினுடைய கிழக்கில் வடக்கில் தெற்கில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை எதிர்கொள்ள முடியாமல் சென்னைக்கே போகாம அப்படியே போனாலும் அறிவாலயம் பக்கமே எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலை நாம சந்திச்சிருக்கோம். 2021 தேர்தல்ல திமுக கழகம் திரும்ப ஆட்சிக்கு வருது. ஈரோடு கிழக்கு மேற்குல நம்ம வெற்றி பெறுறோம். ஆனா பெரிய அளவு வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்லை. கிழக்குல ஒரு 11,000, மேற்குல ஒரு 20,000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் நம்ம வெற்றிக்கு வரோம். அதுவே ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் முடிந்து சமீபத்துல நம்ம ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறுவோம். கிழக்கில் 50,000, மேற்கில் 60,000 என்று ஈரோட்டில் இதுவரையில் வரலாற்றில் எந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியுமே சாதிக்காத ஒரு சாதனையை நாம சாதிச்சிருக்கிறோம்னு சொன்னா அதுதான் கடந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. புதுமை பெண்ணா, தமிழ் புதல்வனா, விடியல் பயணமா, மகளிர் உரிமை தொகுதியா, எதுங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுல நாள்தோறும் திட்டங்களை அறிவிக்கிறாங்க இல்லையா? அந்த திட்டங்களால் விளைந்த மாற்றம் இது. சமீபத்துல நம்ம பவள விழான்னு ஒன்று கொண்டாடணும்னா இந்த பகுதியில 30-40 ஆண்டுகளாக இதெல்லாம் அதிமுக கோட்டைங்கன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இந்த கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி பறக்க விடப்பட்ட காட்சி நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நாங்க மகளிர் அணி உறுப்பினர் பதவி சேர்க்கைக்கு போகிறப்போ அந்த ஏரியால ஒரு சில வீடுகளை இதெல்லாம் ஏடிஎம்கேக்காரங்க வீடுகள் சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து பெண்கள் எங்ககிட்ட பேரை கொடுத்து இணைச்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றத்தை உண்டாக்கியது திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய படை தலைவராக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சாதனையை சொல்லும் பொழுது வரலாறையும் சொல்லணும் இல்லையா? தமிழ்நாடு பல புதிய கட்சிகளை பார்க்குது. இன்னைக்கு இல்ல, காலம் காலமாக இந்த கட்சிகள் உருவாக்கப்பட்டுதான் இருக்கு. இதை நான் வந்து 1949க்கு முன்பு 1949க்கு பின்புன்னு 2 காலகட்டமா பிரிக்கிறேன். அதே 1949 அப்படின்னா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு. அந்த 1949க்கு முன்பாக கட்சி துவங்கினவர்கிட்ட உங்களோட அடிப்படை கோட்பாடு என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன இழந்த சுயமரியாதையை மீட்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், சமதர்மம் வளரணும், அதனால கட்சி துவங்குறோம்னு சொல்லுவாங்க. அதுவே 1949க்கு பிறகு ஒரு ஆயிரக்கணக்கான கட்சிகள் துவங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் அனைத்தும் அவர்களுடைய அடிப்படை கோட்பாடாக சொல்றது ஒரே ஒரு தேர்தல் ரெக்கார்டு தான். அது திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுகவை இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த 1000 பேரில் 1001வது ஒரு நபராக நடிகர் விஜய் வந்து சேர்ந்திருக்கார். மேடையில அவரை பேசணுமா, நாமளே பேசி பேசி அவரை வளர்க்கணுமா, இந்த மாதிரி கேள்விகள் எனக்குள்ளேயே இருந்தது. ஆனா இப்ப நம்ம ஒவ்வொரு பகுதி கூட்டத்துக்கும் போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய கூட்டம் கூடுச்சு இல்ல, இது எப்படி சாத்தியமாச்சு? அங்க போன பசங்க வந்து வீட்டுல சொன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டா நம்ம கட்சியினுடைய நிலை என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். 1951 சென்னையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் மாநாடு செப்டம்பர் 13, 14, 15, 16 சொல்லி 4 நாட்கள் நடக்குது. திமுக கழக மாநாடுகள் அப்படிதான் நடக்கும். 4 நாட்களும் மாநாட்டு பந்தல்ல இடமில்லை பேருரையாற்ற. அப்ப அண்ணா சொல்றாரு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு, இந்த
முடியுமா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எதிரிகள் நினைக்கிறது ஒரு பக்கம்னாலும், இந்த மாநாட்டு பந்தல்ல கூடி இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு, ஐயம் இருக்கு. அதை நான் தெளிவுபடுத்தணும். அதனால இதை நான் சொல்றேன். திராவிட இனத்தினுடைய சந்திப்போம். புதிய புதிய கட்சிகள் வருவாங்க. ஆனா அவங்களை எல்லாம் நாங்க பாதையில எதிர்கொள்ற நண்பர்களை போல அப்படியே அரவணைச்சுட்டே பேசிட்டே போவோமே தவிர ஒரு காலம் எங்களுடைய பாதையை மட்டும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு. அப்படிப்பட்ட எங்களுடைய பாதையில பிணங்கள் வரலாம், எலும்பு கூடுகள் கிடக்கலாம், அதை சுற்றி கழுகுகள் வட்டமிடலாம், சமயத்துல நரிகளும் கூட ஊழையிடலாம். ஆனா இது எதுக்குமே எங்க திமுக கார அசர மாட்டான், அசைச்சும் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு. 1951 துவங்கி சமீபத்தில் 2024 கடந்த ஜனவரியில கழக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்புல நடந்த மாநாடு வரைக்கும் நூற்றுக்கணக்கான மாநாடுகளிலும் திமுக கழக தொண்டர்கள் பந்தலுக்குள்ள போக முடியலங்கிறனால சாலையில நிற்கிறாங்க. வாகனம் நிறுத்துற இடத்துல நிறுத்த முடியல, வண்டியை விட்டு கீழே இறங்க முடியாம பெண்கள் வாகனங்களிலேயே காத்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு, உண்மை செய்தி. இப்படிப்பட்ட ஒரு செய்தி, வரலாறு, சாதனை உலகத்துல எந்த ஒரு இயக்கத்துக்குமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அன்னைக்கு அண்ணா சொன்னதை இந்த இடத்துல நின்று நான் சொல்றேன். இந்த கட்சிய இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் யாரும் அடையாற்றிக்க முடியாது. கேப்டன் விஜயகாந்த் விடவா நடிகர் விஜய் பெரிய நடிகர்? எந்த ஒரு நடிப்பு பின்புலமும் இல்லாம கேப்டன் உள்ள வந்து நடிப்பு துறையில கோலோச்சியவர். சித்தாந்தம் சார்ந்து, திராவிட சித்தாந்தம் சார்ந்து ஆரம்பம் தொட்டே பேசியவர். மக்கள் நலனுக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் ஒன்றிய அரசு சார்பா வந்ததுன்னா கருத்துரைகளை எடுத்து வச்சவர். அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் இதுவரைக்கும் பண்ணதில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கலான்னு முடிவு எடுத்த உடனே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். யூஸ்வலா நம்ம கட்சியில 2 மணி நேரம் ஒரு கூட்டம்னா அந்த கூட்டத்தை தெருமுனை கூட்டம்னு சொல்லுவோம். அப்படிதானே? தெருமுனை பிரச்சாரம்னு சொல்லுவோம். பொதுக்கூட்டம்ங்கிறது நம்ம 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் பல பேச்சாளர்கள் பேசணும். அததான் பொதுக்கூட்டம்னு சொல்லுவோம். அந்த 4 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு முடிக்கிறாங்க. ஒரு தெருமுனை கூட்டத்தை ஊடகங்கள் ஹைப் அப்படின்னு டிஆர்பி அப்படிங்கிற ஒரு கேவலமான ரேட்டிங்காக திரும்ப திரும்ப லைவ் ரிலே பண்ணனால நமக்குள்ளேயும் ஒரு சில குழப்பம் இருக்கு, சந்தேகம் வருது. ஏதாவது மாறிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னுடைய தாத்தா திராவிட முன்னேற்ற கழகம் இதை செய்ததுன்னு பேசியிருக்காரு. என்னுடைய அப்பா இதே இடத்துல நின்று பேசியிருக்காரு. இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு என்னுடைய மகனும் பேசுவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி.